வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை உங்களோடு அதனுடைய டெக்னிக்கல் லெவல்ஸை நான் பகிர்ந்துக்கிட்டு வரேன். இந்த வாரம் அப்படி பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி இந்த வாரம் கிட்டத்தட்ட 24,853 முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் முதல் வீடியோலேயே அதனுடைய விளக்கங்களை நான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சார்ட் அதில் டே சார்ட் பார்த்துருப்போம். இப்போ வீக்லி சார்ட்டில் பார்க்குறோம். கிட்டத்தட்ட போன வாரத்தை இதை கடக்காமல் தான் இந்த வாரம் முடிவடைந்திருக்கு. ஸோ ஒரு வீக்னஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியுது. பட் இந்த வாரத்தினுடைய உச்சமோ இல்லை போன வாரத்தினுடைய உச்சத்தையும் கடந்துருச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் கவரிங் மார்க்கெட் வேகமாக மேலே போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா மீண்டும் 25,395 25,810 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. பட் 24,610க்கு கட் பண்ணி கீழே க்ளோசிங் போச்சு அப்படின்னால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பங்குகளை மட்டும் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இண்டெக்ஸையும் ஒரு கண் வச்சுக்கணும். கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடிங்கை கொண்டு போங்க. இனி இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் பங்கு எல்டி ஃபுட்ஸ் லிமிடெட். 413 ரூபாயில் அதனுடைய க்ளோசிங் இருக்குது. 415 கடக்கும்போது நமக்கு அடுத்த கட்டமாக 449 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டும்போது நமக்கு 502 அப்படிங்கிற அடுத்த லெவல் வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டும்போது 549 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். காரணம் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லுவேன். இப்போ இந்த தடவை நான் கொஞ்சம் லெவல்ஸ் எல்லாம் முதல்ல காமிச்சிட்டு உங்களுக்கு காரணத்தை இப்போ சொல்கிறேன். அதாவது 256க்கும் 415க்கும் நடுவில் இது ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 450 வரைக்கும் போயிட்டு தான் கீழே வந்திருக்கு. 415ன்றது ஒரு நல்ல லெவலாக இருக்குது. இங்கேருந்து நமக்கு ஒரு வேளை இந்த 415 கடக்கும்போது நமக்கு 449ங்கிற இது ஏற்கனவே அதாவது ஹிஸ்டாரிக்கல் டாப் லெவலுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கடந்துருச்சு அப்படின்னா புதிய உச்சங்களான 502 அண்ட் 549 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கலாம். ஸோ 415க்கு மேலே அடுத்து வரக்கூடிய வாரம் க்ளோசிங்ஸ் வரும்போது நமக்கு இந்த 449, 502, 549 வாய்ப்புகளாக இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக இதை தேர்வு செய்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் இதில் நல்ல வால்யூமோட கடந்த 3 வாரங்களாக ஏறிக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறதுனால உங்களுக்கும் அதில் தெளிவான சிந்தனையோடு நீங்கள் இதை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா மட்டும் முடிவெடுத்து உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. இது என்னுடைய முதல் தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் எஃப்எஸ்எல், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் லிமிடெட். 400 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே இது கடக்கும்போது 425 அப்படிங்கிற முதல் லெவலுக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 465 அப்படிங்கிற இரண்டாவது லெவலுக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 520 அப்படிங்கிற மூன்றாவது லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்டி ஃபுட்ஸில் பார்த்த ஸ்டைலில் தான் இதுவும் இருக்கும். 303க்கும் 400க்கும் நடுவில், அதாவது 300க்கும் 400க்கும் நடுவிலேயே இதனுடைய தடுமாற்றங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்கேஸ் 400க்கு மேலே க்ளோசிங் வரும்போது நமக்கு 425, 465, 520 வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஹிஸ்டாரிக்கல் டாப்புங்கிற லெவலுக்கு நெருங்கி வந்திருக்காங்க. இந்த புதிய லெவல்ஸ்கள் நமக்கு வாய்ப்புகளாக கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு சௌகரியமாக இருந்தால் மட்டும் இதில் முதலீடு செய்ய முயற்சி செய்யுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பிஹெச்இஎல். 254 க்ளோசிங். 258க்கு மேலே இது மேலே செல்லும்போது 277ங்கிற முதல் லெவலுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 303 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 336 அப்படிங்கிற மூன்றாவது லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 175க்கும் 258க்கும் நடுவிலேயே பல வாரங்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் முறையாக இந்த 258 இந்த பல வாரங்கள் கழித்து இது கடக்கக்கூடிய வாய்ப்பை வரக்கூடிய வாரம் தந்துச்சு அப்படின்னா இந்த 277, 303, 336
நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பர்டிகுலர் ஸ்டாக் தருதான்ட்டு. நமக்கு அப்படி வாய்ப்பை தந்துச்சுன்னா மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் நீங்கள் கொண்டு போங்க. இதுதான் என்னுடைய 3வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 4வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. ஃபின்பைப் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனுடைய சிம்பிள். ஸோ 208 க்ளோசிங். இது வந்து கிட்டத்தட்ட சில வாரங்களாக நமக்கு வந்து 199க்கு கீழே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த 199க்கு மேலே இந்த வாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதனுடைய லெவல்ஸ் வந்து நமக்கு 246ன்னு 209க்கு மேலே இது இருக்கிறதுனால இந்த வாரத்தினுடைய உச்சம் 217. அதை தாண்டி இது செல்லும்போது 246ங்கிற முதல் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கடந்து செல்லும்போது நமக்கு 267 அப்படிங்கிற 2வது லெவலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டிச்சு அப்படின்னா 297 அப்படிங்கிற 3வது லெவலும் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. காரணங்கள் இதுதான். 199க்கும் 155க்கும் நடுவில் இருந்த இந்த ஸ்டாக்கு இந்த வாரம் அதை கடந்தே சென்றுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்குகள்லாம் கடக்காமல் இருக்குது. இப்போ இது கடந்து சென்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லெவலை வந்து தாண்டி வெளியில் வந்துட்டதுனால அடுத்து இந்த வாரத்துக்கான உச்சத்தை கடக்கும்போது இந்த 246ம் 267ம் 297ம் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய முதலீட்டை உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் இதில் கொண்டு செல்லுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் பவர் லிமிடெட். 51.90 க்ளோசிங். 33க்கும் 54க்கும் நடுவில் இது தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த 54 கடக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வரக்கூடிய வாரம் கொடுக்குதான்னு பார்க்கணும். 53.10 வரைக்கும் இந்த வாரத்தினுடைய உச்சம் போயிருக்கு. ஸோ ஒரு வேளை 54 கடந்து இதனுடைய க்ளோசிங் வருது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வரக்கூடிய வாரம் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துச்சு அப்படின்னா முதல் லெவலாக நமக்கு 66 அப்படிங்கிற முதல் லெவலுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்டமாக 74 அப்படிங்கிற 2வது லெவலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 87 அப்படிங்கிற 3வது லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த லெவலுக்குள்ளேருந்து இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே ஒரு ஃப்ரெஷ் லெவல் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முதல்ல 66ம் 74ம் 87ம் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன். ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுங்க. நல்ல வால்யூமோட 2 வாரம் ஏறி இருக்குது. ஒருவேளை 54 கிட்ட போகும்போது தடுமாறி கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் 33 நோக்கி திரும்புறதுக்கு கூட வாய்ப்புகளாக மாறிடும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம புத்திசாலித்தனமாக முன்னாடியே வாங்கிடுவோம். 54 தாண்டின பிறகு வாங்கினாலாம் வேஸ்ட்டு, அது வாடி விறுவிறுன்னு 66க்கு போயிடும்லாம் யோசிக்காதீங்க. டெக்னிக்கல் அப்படிங்கிறதே அதுதான். அதற்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது தான் மாற்றங்கள் வேகமாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் கீழே இறங்கி வரும்போது உங்களுக்கு அது நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மாறிடும், கீழேயே நீங்கள் முயற்சி செய்யும்போது அப்படிங்கிறதுனால. ஏன்னா சில நேரம் லக்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா டக்குன்னு ஓவனாகி மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்கள் லக்கு. அப்படி அந்த மாதிரி லக்கை வந்து நம்ம இந்த டெக்னிக்கல் விஷயத்தில் நம்ம பயன்படுத்தி பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ரிஸ்க்கு. அதனால் அந்த மாதிரியான எண்ணத்துலலாம் யாரும் இறங்கிட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவே சிந்திச்சு 54க்கு மேலே ஒரு ரூபா 2 ரூபா மேலே போனாலும் பரவாயில்ல, சீரியஸாக அதனுடைய ஏற்றம் மேலே நோக்கி தான் இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம என்ட்ரி கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. வரக்கூடிய புதிய புதிய விஷயங்களையும் நமக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உலக பங்குச்சந்தைகள் எப்படி செயல்படுது, நம்ம பங்குச்சந்தையினுடைய மாற்றங்கள் எப்படி இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் இதுங்க கரெக்டாக கடக்கும்போது மட்டும் உங்களுடைய முதலீடுகளை இதில் சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நல்ல ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி நம்ம சம்பாதிக்கிறது தான் பங்குச்சந்தைக்கே வந்திருக்கோம். எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து பணத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அவைகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு லாபத்தை எடுக்கிறதே நம்முடைய பணியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.